மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 பீஸையும் தோல் சீவிட்டு அதை கேரட் சீவுறதில் சீவி மிக்சியில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம், கொரன்னு அரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் வடைக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சா போதும். அந்த கடலைப்பருப்போட உப்பும் சோம்பும் வச்சு அரைச்சிருக்கேன். அரைச்சி அதையும் அந்த மரவள்ளி கிழங்கு மாவோடு எடுத்து போட்டுக்குவோம். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டுக்குவோம். இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டு எடுத்தால் ஈவினிங் டயத்தில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய ரெசிபி செய்யலாம். மரவள்ளிக்கிழங்கு அல்வா, மரவள்ளிக்கிழங்கு அடை செய்யலாம். அது காலையில் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரவள்ளிக்கிழங்கு அடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வடை ஈவினிங் டயத்தில் எடுத்துக்கலாம். நம்ம எப்பையும் உளுந்து வடை, மசால் வடை இதெல்லாம் நம்ம எப்பயுமே எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சீசன் டயத்தில் தான் ஒரு சில சமயத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம அடிக்கடி வாங்கி இதில் ஸ்நாக்ஸு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். அதனால் இந்த வடையை செஞ்சு பாருங்கள். இது மசால் வடை மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.